வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். சுட சுட பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு. குறள் விளக்கம். புடமிட்டு சுட சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நெல்லையில் நிருபர்களிடம் கூறியதாவது: ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மோடி அரசு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் 5 ஆண்டு காலம் முடிந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எய்ம்ஸ் கல்லூரிக்காக பிரதமர் மோடி நாட்டிய ஒற்றை செங்கலை வைத்து இளைஞர் அணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் எய்ம்ஸ் கல்லூரி கட்டப்படவில்லை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்ததால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். ஆனாலும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வுக்கு வந்து சென்ற பிறகும் நிவாரணத்துக்காக சல்லி பைசா கூட தரவில்லை. எங்களிடம் இருந்து பறித்து வைத்துள்ள நிதியில் 21% இருந்து 10% கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாடு செலுத்தும் 1 ரூபாய் வரிக்கு 29 பைசா மட்டுமே தரப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு அல்வா கொடுப்பது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு அல்வா கொடுக்க போகிறார்கள். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. இவ்வாறு RS பாரதி கூறினார். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெல்லும். இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தகவல். மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெல்லும் என்று இந்தியா டுடே நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாகவும் 3வது முறையாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மோடி பிரதமராவார் எனவும் பெரும்பாலானோர் மத்தியில் கருத்து நிலவுகிறது. இந்நிலையில் இந்தியா டுடே குழுமம் சார்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் நடத்தியுள்ளது. இதில் பல்வேறு தரப்பட்ட 35,801 பேரிடம் கருத்துக்கள் கேட்டறிந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் வரும் மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 39 இடங்களிலும் வெல்லும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 47% வாக்குகளையும், தேசிய ஜனநாயக கூட்டணி 15% வாக்குகளையும், இதர கூட்டணிகள் 38% வாக்குகளையும் பெறும் என கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. எந்த கட்சியுடன் கூட்டணி? ஜான் பாண்டியன் தகவல். மக்களவை தேர்தல் விவாதிக்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டம் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் கூறும்போது, தேர்தலில் போட்டியிடுவது கூட்டணி குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதன் பிறகு கூட்டணி குறித்து முடிவு எடுப்போம். அதிமுக, பாஜக என எல்லா கட்சிகளுடனும் நான் நட்பாக இருக்கிறேன். 10ஆம் தேதி கூட்டத்தில் இது விவாதிக்கப்படும் என்றார். தை அமாவாசை புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கும் பொதுமக்கள். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள். நம் முன்னோர்களை வணங்கி ஆராதனைகள் செய்து அவர்களின் பரிபூரணமான ஆசியை பெறக்கூடிய அற்புத நாள். மாதந்தோறும் அமாவாசை வரும். அதுவே முன்னோர்களை வணங்குவதற்கான உண்டான நாள்தான். அதில் தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்ற அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் தை அமாவாசையில் செய்தால் வருடம் முழுக்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையல் வைத்ததற்கு சமம் என்பது நம்பிக்கை. ஆடி, புரட்டாசி, தை அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைகளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தங்களது முன்னோர்களை வழிபடுவது மக்களின் வழக்கம். இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டால் அவர்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தை அமாவாசை நாளான இன்று புனித நீராடல் நிகழ்ச்சி அதிகாலை முதலே தொடங்கியது. நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள புனித நீர்நிலைகளில் நீராட திரளான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீராடி வருகின்றனர். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பக்தர்கள் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும்
நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடினர். பின்னர் தங்களது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் கன்னியாகுமரியில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் திரளான பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் செய்ய வலியுறுத்தல். சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் செய்ய பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டது. சிறைவாசிகளிடம் புத்தக வாசிப்பினை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் சிறைவாசிகள் சிறந்தவர்களாகவும் படைப்பாளிகளாகவும் மாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் பாளையங்கோட்டை மத்திய சிறை உள்பட பல்வேறு சிறைகளிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொருளில் நெல்லை புத்தக திருவிழா படைப்பாளிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து நல்ல நூல்களை தானமாக பெறுவதற்காக கூண்டுக்குள் வானம் என்கிற ஒரு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரங்கின் பொறுப்பாளர் சிறைத்துறை முதல்நிலை காவலர் மரகதவள்ளி வரவேற்றார். பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கவிஞர் போரா விழிப்புணர்வு உரையாற்றினார். சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கப்பட்டது. ஆசிரியர் பிரபாகர், பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பா ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நெல்லையில் 2ஆம் நிலை காவலர் பணி உடல் திறன் தேர்வு. காவல், சிறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் 2ஆம் நிலை காவலர் பணிகளுக்கான உடல் திறன் தேர்வு திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை மைதானம் மற்றும் தூய சவேரியார் கல்லூரி மைதானத்தில் 2ஆம் நாளாக வியாழக்கிழமை நடைபெற்றது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2023 நடைபெற்ற இதற்கான எழுத்து தேர்வில் ஆண்கள் 460 பேர் பங்கேற்றனர். முதல் நாளான செவ்வாய்க்கிழமை எழுத்து தேர்வு நடைபெற்றது. 2ஆம் நாளான வியாழக்கிழமை கயிறு ஏறுதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டம் ஆகிய உடல் திறன் தேர்வு நடைபெற்றது. இதில் 334 பேர் பங்கேற்றனர். மேலும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. இதேபோல் பெண்கள் உடல் திறன் தேர்வில் முதல் நாளான எழுத்து தேர்வில் செவ்வாய்க்கிழமை 296 பேர் பங்கேற்றனர். 3ஆம் நாளான வெள்ளிக்கிழமை 268 பேர் திறன் தேர்வில் பங்கேற்கிறார்கள். நாங்குநேரி அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் உயிரிழப்பு. நாங்குநேரி அருகே தளபதி சமுத்திரம் கீழூரில் தண்டவாளம் அருகே இளைஞர் சடலம் கிடைப்பதாக நாகர்கோவில் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரயில்வே போலீசார் வியாழக்கிழமை சென்று சடலத்தை கைப்பற்றினர். அருகில் கிடந்த பையை சோதனையிட்ட போது இறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் மகன் விஜய் என தெரிய வந்தது. அவர் புதன்கிழமை இரவு நாகர்கோவிலில் இருந்து மதுரை செல்வதற்காக கன்னியாகுமரி விரைவு ரயிலுக்கு பயணச்சீட்டு எடுத்துள்ளார். பயணத்தின் போது அவர் தடுமாறி கீழே விழுந்து இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திசையன்விளை அருகே விடுதலை சிறுத்தை கட்சி கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய 2 கைது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிக்கம்பத்தை அறிவாளால் வெட்டி சேதப்படுத்தியதாக 2 போலீசார் வியாழக்கிழமை கைது செய்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திசையன்விளை அருகே உள்ள பெட்டை குளத்தை அடுத்த திணைக்காரன் குளத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பஸ் நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பத்தை மது போதையில் வந்த 2 அறிவாளால் வெட்டி சேதப்படுத்திவிட்டு அதன் அருகே வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகையையும் சேதப்படுத்தினராம். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் மற்றும் குடியிருப்பை சேர்ந்த மக்கள் திரண்டு சென்று திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதனை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உருமன் குளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம், மந்திரம் ஆகிய 2 கைது செய்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம். திருநெல்வேலி வெய்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை, திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து துறை காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காவல் துணை ஆணையர் ஆதஸ் பசோரா தலைமை வகித்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி பாராட்டினார்.
காவல் உதவி ஆணையர் காமேஸ்வரன், திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.